தேங்க்யூ பிரதர். முக்கியமான கேள்வி. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் தான் சொல்வேன், கல்வியில் வெல்வதை விட ஒரு பெரிய போதை கிடையாது. நீங்க கல்வியில ஜெயிச்சா அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை மாறும், வீட்டு சூழல் மாறும், நம்ம தலைமுறையே மாறும், வீடு மட்டும் கிடையாது இந்த நாடே மாறும். அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி, ஒரு பள்ளிக்கூடம் வர வழியில இருக்கக்கூடிய பாதை, நம்மோடு பழகக்கூடிய சில நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில பண்ற இன்ஃப்ளூயன்ஸ், அல்லது நம்ம கண்ணால் பார்ப்பது, வாயால் நுகர்வது, காதால் கேட்பது, இதை போன்ற விஷயங்கள்ல நம்மள பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை விட்டு விலகி இருங்கள். உங்களுக்கு ஒருவேளை அப்படி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா கூட உடனடியாக உங்கள் தலைமை ஆசிரியரிடம் நேரடியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த வகையிலையும் நம்ம அதை டாலரேட் பண்ண மாட்டோம். ஜீரோ டாலரன்ஸ் ஆன் ட்ரக்ஸ். இந்த ஒவ்வொரு கேம்பஸுமே ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக, இந்த கேம்பஸ்க்கு வர பாதையே நாங்க ரொம்ப ட்ரக் ஃப்ரீ ஸ்பேஸாக மாற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். ஒருவேளை அப்படி என் குழந்தைகளுக்கு சொல்றேன், யாராவது உங்களை அப்ரோச் பண்ணா கூட கவலையே படாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா வாங்க, HM கிட்ட சொல்லுங்க, சம்பந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அனைவருக்கும் கல்வி ஆரோக்கியமான கல்விமா. கல்வி என்பது வெறும் அதீத மூட நம்பிக்கைகளை மட்டும் கிடையாது, அறிவியல் சார்ந்ததாக இருக்கணும், திறன் சார்ந்த கல்வியா இருக்கணும், திறமைகளை வளர்க்கக்கூடிய கல்வியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஆட வரும், பாட வரும், ஒரு குழந்தைக்கு பேச வரும், ஒரு குழந்தைக்கு தான் எழுத வரும். அப்ப ஆடவர குழந்தையை ஆடவும் பாடவும் பேசவும் அவர்களின் தனித்தன்மையை வளர்ப்பதற்குமான ஒரு கேட்டலிஸ்ட் தான் இந்த கேம்பஸ். கல்வி என்பது என்ன, வெறும் கட்டிடமா உபகரணமா கிடையாது. கல்வி என்பது இங்க இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கற்றலை, அந்த கல்வியை அந்த குழந்தைகளை தருவதற்கான அந்த டீச்சர்ஸ் அதை மட்டும் போக்கஸ் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தந்திருக்கிறோம். இப்ப அந்த மாணவர்கள் தரக்கூடிய அந்த பயிற்சிகளை உள்வாங்கி அவர்களினுடைய திறமை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு என்விரான்மெண்ட்டை தரும். ஒரு செடியில ஒரு பூ பூக்கலன்னா அது அந்த செடியினுடைய பிரச்சனை கிடையாது, அந்த என்விரான்மெண்ட், அந்த சாயில், அந்த மேன்யூர், அந்த தட்பவெப்பம். ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு பாடம் வரல, படிக்க வரலன்னா அது குழந்தையினுடைய பிரச்சனையே கிடையாது, அதோட என்விரான்மெண்ட், குடும்ப சூழல், கல்வி சூழல், வகுப்பறை சூழல். அப்ப இந்த குடும்ப சூழலையும் கல்வி சூழலையும் வகுப்பறை சூழலையும் மேம்படுத்தி இந்த கல்வியை சமத்துவமான கல்வியா, எல்லோருக்குமான சமூக நீதி கல்வியா, எல்லோரையும் உள்ளடக்கிய கல்வியா, இன்க்ளூசிவா. இப்ப சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா புள்ளி நடக்கும், என்ன உருவ கேள்வி நடக்கும், அந்த குழந்தையினுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு தித்துப்பல் இருக்கும், ஒரு குழந்தையினுடைய நிறம், ஒரு குழந்தை எப்படி நம்ம உயர்கல்வியில ராகிங் அறவே ஒழித்தோமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி கல்வியில அந்த குழந்தையை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய போதையாக இருக்கட்டும், மற்ற பொல்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும், அனைத்தையும் கலைந்து ஒரே இலக்கு, உன்னத இலக்கு, அனைவருக்கும் கல்வி, ஆரோக்கியமான கல்வியை நோக்கி நாங்க உடற்கல்வி உட்பட எல்லாத்தையும் சென்று சேர்றதுதான் எங்களுடைய இலக்கு.